வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியோட செலிப்ரேஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. எங்க வீட்டில் எப்படிலாம் டெக்கரேஷன் பண்றோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க.
பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து விநாயகர் வழிபாடு இல்லாமல் நம்ம எந்த ஒரு செயலையும் தொடங்க மாட்டோம் இல்லையா? அதனால எங்கள் லிவிங் ரூமில் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு பிள்ளையார் வச்சுருக்கோம். இந்த பிள்ளையார் நான் வந்து அலங்காரில் தான் வாங்கினேன் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுக்கான வீடியோஸும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த விநாயகருக்கு வந்து ஏலக்காய் மாலை போட்டிருக்கேன், அருகம்புல் சாத்தியிருக்கேன், அண்ட் 2 பக்கமும் விளக்கேற்றி வச்சு சின்னதாக கோலம் போட்டு ஒரு சின்ன டெக்கரோட இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை நம்ம அடுத்ததா வந்து சாய்பாபாக்கு அலங்காரம். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திங்கிறதுனால ப்ளூ கலர்ல ட்ரெஸ் போட்டு ப்ளூ கலர் டர்பன் அண்ட் ப்ளூ கலர்ல தோடு எல்லாமே வந்து போட்டிருக்காரு சாய்பாபா. ஆக்சுவலி கிருஷ்ணர் பிரதிஷ்டை பண்ண, அதாவது சாய்பாபாவோட இடத்துல வந்து கிருஷ்ணரை ஃபர்ஸ்ட் முரளிதரை தான் பிரதிஷ்டை பண்ணாங்களாம். சாய்பாபாக்காக ஒரு கோயில் வந்து எழுப்பின போது அங்க வந்து முரளிதரை தான் பிரதிஷ்டை பண்ணதா வந்து ஐதீகம் வந்து புக்லயே வந்து நம்ம சாய் சரிதத்திலே இருக்கு. ஸோ கிருஷ்ணர் வேற சாய்பாபா வேற இல்லை அப்படிங்கிறது தான் அந்த கதையில வந்து நமக்கு சொல்றாரு. அதே மாதிரி தான் இன்னைக்கு சாய்பாபாவையும் கிருஷ்ணர் ரூபத்துல இன்னைக்கு அவருக்கு அதே மாதிரி டெக்கர் பண்ணி நாங்க வந்து வழிபடுறோம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எல்லார் வீட்லயும் வந்து பாதம் வந்து வரைகிறது வழக்கம். நான் இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்டா ப்ளூ கலர்ல வந்து வரைஞ்சிருக்கேன். இது அரிசி மாவு அதே மாதிரி ஊற வச்சுட்டு ப்ளூ கலரை மிக்ஸ் பண்ணி அங்கங்க பாதம் போட்டிருக்கேன். அண்ட் ரோஸ் பெட்டல்ஸ் அண்ட் குட்டி குட்டி லேம்பை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். கிருஷ்ணர் இன்னைக்கு உள்ள வீட்டுக்குள்ள வந்திருக்கிறதா ஐதீகத்துக்கு தான் இந்த பாதம் போடுவோம். அதுவும் இந்த போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா இங்க கொண்டாடுறதுனால ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணுங்கிறதுனால கொஞ்சம் கிராண்டா லுக் வரணுங்கிறதுனால நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா ரொம்பவே நல்லா இருக்கு. வீடே அப்படியே ஹோம்லேயே ஒரு தெய்வீக கலையா வந்து தெரியுது எனக்கு. ஸோ கண்டிப்பா பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இது மாதிரி தான் வந்து எங்கள் வீட்டு கிருஷ்ணரை வந்து அலங்காரம் பண்ணியிருக்கோம். பேக்ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மாதிரி இருக்கிற அந்த ஒரு கார்பெட்டை யூஸ் பண்ணி அண்ட் லைட்டிங் அண்ட் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். பக்கத்தில் மயில் இறகு இருக்குது. இங்கே வந்து டெக்கரேஷனுக்காக அழகாக லேம்ப்ஸ், இந்த லோட்டஸ் பிராஸில் உள்ள லேம்ப்பு அண்ட் வெண்ணெய் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இந்த குட்டி பாட்டு. அதுக்கப்புறம் இதை மாதிரி பாதம் வச்சு அந்த கோலம் போடுறதுக்கு பதிலாக இதை மாதிரி கோலம் வந்து போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கிருஷ்ணருக்கு பிடிச்ச பால் பாயசம், பால், தயிர், வெண்ணெய், ஃப்ரூட்ஸ், வெள்ளை சீடை எப்போதும் நம்ம பண்ணுவோம் இல்லையா, முறுக்கு சீடையோட, நாகப்பழம், வாழைப்பழம், குழந்தைங்கிறதுனால ஸ்வீட்ஸு, சாக்லேட்டோட இன்னைக்கு எங்கள் கிருஷ்ணருக்கு இதெல்லாம் தான் நைவேத்தியம் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். இன்னைக்கு நாங்கள் காட்டின வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நம்புறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேற ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.